I am very sorry, Mr. Anthony. No. No. God. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இது அவளுக்கு தெரியுமா டாக்டர்? இன்னும் மயக்கம் தெரியல. இதை நான் எப்படி அவகிட்ட சொல்வேன்? சொல்லித்தானே ஆகணும். வேற வழி? This is the fourth time. ஆண்டனி, இதுக்கு முன்னாடி 3 குழந்தைங்க கர்ப்பத்திலேயே கலைஞ்சு ஸ்கேன் பண்ணி இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும் நீங்க தானே சொன்னீங்க. Then how? எப்படி டாக்டர் எப்படி? எனக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. What can I do? நான் என்ன பண்றது? என் மனைவி கிட்ட எப்படி சொல்றது? ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு குழந்தை பிறந்தது. பிரசவத்துல அந்த குழந்தையோட அம்மா செத்துட்டாங்க. நீங்க அந்த குழந்தைய என் மனைவிக்கு தெரியாம ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்க சொல்றீங்களே. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவகிட்ட இருந்து மறைச்சதில்ல. நான் சொன்ன குழந்தை இதுதான். டாக்டர் ப்ளீஸ் லிசன் டு மீ. அசப்ல இந்த குழந்தைய பார்த்தா உங்க ஒய்ஃப் ஜாடையாவே இருக்கு. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரப்போறதில்ல. நீங்களா இந்த விஷயத்தை சொல்ல போறதும் இல்லை. நாளைக்கே இந்த குழந்தைக்கு யாராச்சும் சொந்தம் கொண்டாடிட்டு வரமாட்டாங்க ஆண்டனி. இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. நாங்க இது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் அனுப்பணும். நீங்க இப்ப எடுக்க போற முடிவுனால இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும், உங்க மனைவிக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும். பையனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுமா? பாத்துக்கடா. Xavier. நானும் நீயும் மெட்ராஸ் போறோம். உங்க அம்மா வராளன்னு கேளு. நான் சரியா வேலை செய்யலையா, அதனால என்ன மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து சீஃப் மினிஸ்டருக்கு பிரைவேட் செக்ரட்டரியா. நாம மெட்ராஸுக்கு எப்படி போலாம்? அசையாதீங்க, அசைஞ்சீங்க சுட்டு பொசுக்கிருவேன் என்றான் ராமு. யார் வீட்ல என்று ஒரு குரல். யார் வீட்ல? நிஜமாவே கூப்பிடுறாங்களே, யாரோ வந்திருக்காங்க. ஸ்டாப் ஸ்டாப். யார் நீங்க? யார் நீங்க? எங்க இவரை பார்த்தா நம்ம ஜிம்மி ஞாபகம் வரல? 2 புடுங்க புடுங்கனா டாக்டர் ஞாபகத்துக்கு வரும். நீங்க யாரு? நீ யாருப்பா? டவுட் டேவிட்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நான் டவுட் பண்றேன். இவர்தான் சிஎம்க்கு புதுசா வந்திருக்கிற பிஏ. சிஎம்க்கு பிஏவா? தாடி இருக்கிறவன்லாம் தாகூராக முடியாது, பாடி இருக்கிறவன்லாம் தாராசிங் ஆக முடியாது. நீ சிஎம்க்கு பிஏனா நான் எப்படி நம்புறது? நேத்து எங்க லக்கேஜ் எல்லாம் வந்திருக்கணுமே. அந்த பீரோ பச்சை கலர் தானே? ஆமா. அந்த வால் கிளாக் HMT தானே? இல்ல, சிட்டிசன். தெரியும், சும்மா செக் பண்றதுக்காக கேட்டேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். நல்லா தூக்கி விடுறீங்க சார். இந்த பட்டை இதுக்காக தான் வச்சிருக்காங்களா? ஃபேமிலியே நீங்க 2 பேரும் தானா? ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாதா? ஓ, பாப்பாவா? பின்னாடி வருது. பாப்பான்னு சொன்னாங்க, பீப்பா வருது.
ஓ குழந்தை பின்னாடி வருதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சேவியா ஓடாத. குழந்தைய பாத்துக்க. சரிம்மா. வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பருங்க. சிம்பிளி சூப்பர். வண்டர்ஃபுல். பொண்ணை விடுவா. ஏதோ மோகம், ஏதோ தாகம். நேத்து வர நினைக்கலையே. ஆசை வித முளைக்கலையே. சேதி என்ன வண்ணக்கிளியே. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னால என்ன பொறுக்க முடியாது. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணமாகி எல்லாமே ஆயிடுச்சு. அதனால என்ன? வயசாக்கியும் எதுவுமே ஆகலையா? சீ. இதுக்கு மேலேயும் நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க செய்யறதை செஞ்சுக்கங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அப்படியா? சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவில என் தம்பி காணாம போயிட்டான். அவன மாதிரியே இருக்குப்பா உன்னை பார்த்தா. தம்பி தம்பி தம்பி. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா அக்கா தம்பி. இளவு உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. அம்மா அம்மா அப்பா. வகை வகையா சாப்பிட்டதெல்லாம் இப்படி புகை வகையா போயிடுச்சே. தான் ஆடலனாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. தம்பி பாசத்தை உன் கண்ணிலேயே காட்டுறியப்பா. இல்லக்கா, நீ எவ்வளவு வெயிட் இருப்பக்கா? சுமார் ஒரு 70 கிலோ இருப்பேன். ஐயோ, அவ்வளவு வெயிட்டையும் போட்டு இப்படி கால்ல போட்டு அமுக்கிறியாக்கா? அக்கா என்னங்க என்னங்க ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு பெருசா பார்ட்டி வைக்கிறீங்களே, குழந்தையோட பிறந்த நாள் வருதே அதுக்கு? குழந்தையோட பிறந்தநாள் பார்ட்டியும் என்னோட ப்ரமோஷன் பார்ட்டியும் ஜூன் 6 அன்னைக்கு கொண்டாட ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நீ ஒரு பார்ட்டி தர. ஓகே? அதுவும் பர்த்டே பார்ட்டி அன்னைக்குதான்.